Hi students, welcome to our academy. இனி நம்ம ஹிஸ்டரியில வரிசையா கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக்ல இனி நம்ம பார்க்கறது மராத்தியர்கள் டாபிக் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வரலாறுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட். ஃபுல்லா ராஜாக்களுடைய ஆளுமை, ராஜாக்களுடைய பட்டப்பெயர்கள், ராஜாக்கள் என்ன ஃபைட் எல்லாம் பண்ணாங்க, அவருடைய நிர்வாகம் என்ன அப்படி பார்த்துருப்போம். இதுல நிறைய ராஜாவை பார்க்க மாட்டோம், ஒரே ஒரு ராஜா தான் பார்க்குறோம். ஆனா இவர்களுடைய இனம்ங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குப்தர்கள் படிச்சோம் வச்சுக்கோங்க. குப்தர்கள் தோற்றுவித்தவர் யாரு, அதுக்கப்புறம் அவருடைய பையன் ரூல் பண்ணா அதை பார்த்துருப்போம். ஆனா இங்க தோற்றுவித்தவர் அப்படி சொல்லக்கூடாது. மராத்தியர்கள் அப்படின்றது ஒரு இன மக்கள், சரிங்களா? அந்த இன மக்கள்ல இருந்து ஒருத்தர் மட்டும் என்னவா இருக்காரு, மன்னரா இருக்காரு. அவர் பெயர் தான் சத்ரபதி சிவாஜி. ஓகேங்களா? வெறும் சிவாஜி தான். பின் நாட்கள் சத்ரபதி என்ற பட்டத்தை அவர் பேருக்கு முன்னாடி போட்டுக்கிட்டார். ஓகேங்களா? இப்போ மராத்தியர்கள் ஒரு இன மக்கள் தான். அந்த இன மக்களை பத்தி படிக்க போறோம். அந்த இன மக்களை படித்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனை பத்தி படிக்க போறோம். ஓகே, அப்போ இவங்களுடைய தொழில் என்ன சார்? எப்படி நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்கள் அப்படின்னு ஒரு இன மக்கள் இருக்காங்களா, அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இன மக்கள் தான் மராத்தியர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இந்த மராத்தியருடைய வேலை என்ன, இவர்கள் என்ன பணி புரிந்தார்கள், இவர்கள் என்னவாக இருந்தாங்க அப்படின்னா, இவர்கள் எல்லாருமே ரொம்ப வருடங்களாக படை வீரர்களாக இருந்தாங்க. ஓகேங்களா? ஆதி பழங்குடிய வாசிகள் வந்து விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளாகவும் அங்க வந்து என்ன சொல்றது, பழங்குடியின மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்ந்தவங்க தான். பின் நாட்கள்ல ஒரு முஸ்லிம் மன்னர் மாலிக் ஆம்பர் அப்படி ஒரு நபர் தான் மராத்திய வம்சத்திற்குரிய எல்லா நபர்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு படை திறமையை சொல்லி கொடுத்து மராத்திய மக்களை நல்ல ஒரு படை வீரர்களாக பயிற்சி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மராத்தியர்கள் எப்படி படை வீரர்களாக பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அப்போ மராத்தியர்கள்னாலே அவர்களுடைய தொழிலே என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா படை வீரர்களாக இருக்கிறது தான். ஓகேங்களா? பெரிய பெரிய படைகள், முகலாய படைகளா இருக்கட்டும், தக்கான சுல்தான்களுடைய படைகளா இருக்கட்டும், ஏதாவது படை வீரர்களாக இருப்பாங்க. சரிங்களா? சரி, ரைட். அப்ப அந்த படைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் என்னவா இருக்காருன்னா பெரிய மன்னரா இருக்காரு. அவர்தான் சிவாஜி. சரி, அப்ப இந்த மராத்தியர்கள் வேற என்ன சிறப்பம்சம் அப்படின்னா ப்ரீவியஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. மராத்தியர்கள் பின்பற்றிய, சிவாஜியும் பின்பற்றிய போர் முறை என்ன கேட்பாங்க. ஓகேங்களா? என்ன போர் முறை அப்படின்னா கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கொரில்லானா குரங்கு மாதிரி தாவி தாவி அடிப்பாங்களா? கிடையாது. ஓகேங்களா? கொரில்லா என்பது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மறைந்திருந்து மலை பிரதேசங்களிலும் மரத்திற்கு பின்னாடியும் இந்த மாதிரி இடங்கள்ல மறைந்திருந்து அவர்களை தாக்கக்கூடிய விஷயத்திற்கு பெயர் தான் கொரில்லா போர் முறை. ஓகே, அதை தான் சிவாஜியும் மராத்திய மக்களும் பின்பற்றினார்கள். சரிங்களா? ரைட். இப்போ சிவாஜியை பத்தின பர்சனல் டேட்டா நம்ம படிக்கணும். ஓகேங்களா? சிவாஜியோடைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1627 இருந்து 1680 ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. காலமும் படிக்கணும். சிவாஜியுடைய காலம் கேட்டாங்கன்னா 677 இருந்து 680. சரிங்களா? இப்போ சிவாஜியுடைய பர்சனல் டேட்டா தான் இது முன்னாடி கேட்டிருக்காங்க. அப்பா பேர் எல்லாமே படிக்கணும். எல்லாத்தையும் நான் வரிசையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவருடைய அப்பா அம்மா பெயர். அப்பா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஜி போன்ஸ்லே. அப்பாவுடைய பெயர் சாஜி போன்ஸ்லே. ரெண்டு சொல்லிதான். சரிங்களா? சாஜி போன்ஸ்லே. ஓகேங்களா? அம்மா பெயர் ஜீஜாபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா பெயர் ஜீஜாபாய். சிற்றன்னை ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களோட வளர்த்த ஒரு சிற்றன்னை இருக்காங்க, அவங்க பேரு துக்காபாய். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த துக்காபாயோடைய பையன் ஒரு கதையில வருவார். ஓகேங்களா? கதையில பின்னாடி வருவார், இப்போ கிடையாது, பின்னாடி வருவார். அப்ப அப்பா அம்மா பெயர் ஜீஜாபாய், சிற்றன்னை விவகாரம் பண்ணி சொல்லுவாங்கல்ல, அவங்க பேர் வந்து துக்காபாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாஜி போன்ஸ்ல என்னவா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க வேலை செய்யறாரு, இவருடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாஜி போன்ஸ்லே வந்து தொடக்கத்துல, ஓகேங்களா, தொடக்கத்துல மாலிக் ஆம்பர் அப்படிங்கிற ஒரு நபர், ஓகேங்களா, ஒரு இது அடிமை தான். மாலிக் ஆம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட வேலை பார்த்திருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு அபிஷீனியா எத்தியோப்பியாவில இருந்து வாங்கப்பட்ட ஒரு அடிமை. சங்கீஸ்கான்ல இருந்திருப்பாரு. சங்கீஸ்கான்ல இருந்து ரிலீவாகி இங்க வந்து தக்கான பகுதிகளில், டெக்கான் சுல்தான் பகுதிகளில் மாலிக் ஆம்பர் ரூல் பண்ணியிருப்பாரு. பின் நாட்கள்ல மாலிக் ஆம்பர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த தக்கான சுல்தான் பகுதியில பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சது நம்ம சாஜி போன்ஸ்லே தான், சிவாஜியுடைய அப்பா. அப்புறம் அந்த மாலிக் ஆம்பர் ரூல் பண்ண பகுதியை வந்து முகலாயர்கள் வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? முகலாயர் அவுரங்கசீப்போடைய அப்பா, அவர் வந்து என்ன செஞ்சிருவார், எடுத்துக்குவார். எடுத்துக்கிட்டதுனால அந்த பகுதியை விட்டுட்டு திருப்பி யாருக்கிட்ட வேலைக்கு வருவாங்க அப்படின்னா மாலிக் ஆம்பரை விட்டுட்டு அடுத்து யாரு வேலைக்கு வராங்க அப்படின்னா பிஜாப்பூர் சுல்தான். ஓகேங்களா? பிஜாப்பூர் சுல்தான். ஓகேங்களா? அடில் ஷா
முகமது அடில் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜாப்பூர் சுல்தானாலே அடில் ஷா வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் நேம் அந்த டைம் மன்னர் பேர் வந்து முகமது அடில் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ பிஜாப்பூர் சுல்தான் முகமது அடில் ஷா கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கதையும் பின்னாடி வரும். சரிங்களா? அப்போ சாஜி போன்ஸ்லே கதையை பொறுத்த வரைக்கும் மாலிக் ஆம்பர் கிட்ட வேலை பார்க்குறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் பின் நாட்கள்ல பிஜாப்பூர் சுல்தான் அடில் ஷா கிட்டையும் வேலை பார்க்குறாரு நம்ம சாஜி போன்ஸ்லே. ஓகேங்களா? அம்மா இவங்க எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அடுத்து சிவாஜி அப்பா இந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சிவாஜிக்கு இந்த குதிரை ஏற்றம், போர் புரியக்கூடிய திறமை, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்வித்தை, எப்படி நாட்டை நிர்வாகம் பண்ணணும், இந்த எல்லா விஷயத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தது அவருடைய ஆசிரியர், அவருடைய குரு, அவருடைய பாதுகாவலர், எப்படினாலும் சொல்லலாம். அவர் தான் யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ். எல்லாம் முக்கியமான கொஸ்டின். தாதாஜி கொண்டதேவ். ஓகேவா? முக்கியமானது. இவர் தான் ஆசிரியர், குரு எப்படின்னா சொல்லலாம். ரைட். சரி, இவர் வந்து போர் திறமை எல்லாம் சொல்லிட்டு கொடுக்குறாரு. சிவாஜிக்கு இன்னொன்னு சமய குரு இருக்காங்க. ஓகேங்களா? சிவாஜியோடைய சமய குருக்கள் அப்படின்னா 2 பேர் சொல்றோம். ஒன்னு துறவி ராம்தாஸ், இன்னொருத்தர் துக்காராம். துறவி ராம்தாஸ், இன்னொருத்தர் துக்காராம். 2 பேர். ஆனா மெயினா துறவி ராம்தாஸ் தான் இவருடைய மிக முக்கிய குருவாக கருதப்படுவார். 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம்தாஸ் மறக்க கூடாது. ஓகேங்களா? இவருடைய சமய குருக்கள் துறவி ராம்தாஸ், துறவி துக்காராம். ஓகேங்களா? சரி, இவருடைய மகன் பசங்க இருக்காங்களா? ஆமா, பசங்க இருக்காங்க. 2 பசங்க. யாரெல்லாம்? ஒருத்தர் பெயர் வந்து சாம்பாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பெயர் சாம்பாஜி, இன்னொருத்தர் பெயர் வந்து ராஜாராம். ஓகே, இன்னொருத்தர் பெயர் ராஜாராம். ஓகேவா? ராஜாராமுடைய பையன் பெயர், ராஜாராமுடைய பையன் பெயர், அதாவது சிவாஜியுடைய பேரன் பெயர் சிவாஜி 2 அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பாஜியுடைய பையன் பெயர் சாஹு அப்படின்னு சொல்லுவாங்க. சாஹு. இவங்க எல்லாமே கதையில வருவாங்க. அதனால நான் இப்பவே பெயர் சொல்லிடுறேன். சாம்பாஜி வருவார், ராஜாராம் வருவார், சாஹு வருவார், சிவாஜி 2 எல்லாருமே வருவாங்க கதையில. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப சிவாஜியுடைய மகன்கள் 2, சிவாஜியுடைய பேரன்கள் 2 பேரு சாஹு, சிவாஜி 2. ஓகேங்களா? இதுதான் கதை மாந்தர்கள் நம்ம பார்க்கக்கூடிய கதைகள். ஓகேங்களா? ரைட்டா? முடிஞ்சதா? அப்ப கதை மாந்தர் பிடிச்சா அடுத்து அப்படியே நம்ம டாபிக் மூவ் ஆகலாம். ரைட். இப்போ சிவாஜி வந்து ஒரு இளம் ரத்தம். ஓகேவா? சூடா இருக்கக்கூடிய இளம் ரத்தம். எப்படியாவது நம்ம மராத்திய பகுதியை மராத்தியர்களே ஆளக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பெரிய மன்னர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜிக்கு ஆசை. அப்ப அந்த காலத்துல பிஜாப்பூர் சுல்தான் தான் அந்த தக்கான பகுதி. ஓகே, சிவாஜி ரூல் பண்ணிட்டு இருக்காருல்ல, சிவாஜி ரூல் பண்ணல, சிவாஜி இருக்கக்கூடிய பகுதி இந்த இடம் தான். ஓகேங்களா? இந்த இடம் தான் மராத்திய மக்கள் வாழக்கூடிய டென்சிட்டி, நெருக்கமா வாழக்கூடிய பகுதினா இந்த மகாராஷ்டிரா பகுதி. இந்த அளவு இருக்காங்கல்ல, மகாராஷ்டிரா மக்கள் தான் மராத்தியர்கள். சரிங்களா? இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பகுதி, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் ரூல் பண்றது யாரு? மேல ரூல் பண்றது யாரு அப்படி இங்க ரூல் பண்றது யாருன்னா நம்ம சாஜி போன்ஸ்ல வேலை பார்த்தாருல பிஜாப்பூர் சுல்தான், அவர் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. மேல இந்த பகுதியெல்லாம் ரூல் பண்ணது யாரு அப்படின்னா முகலாயர்கள் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கதான் சிவாஜி இருக்காரு, சிவாஜியுடைய பகுதி இது. இங்க பிஜாப்பூர் ரூல் பண்றாங்க, மேல முகலாயர் ரூல் பண்றாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில தான், இவங்க 2 பேரு கூட தான் சிவாஜிக்கு ஃபைட் வருது. ஓகேங்களா? கருத்து மோதல். எப்படி கருத்து மோதல்னா, என் பகுதியை ஒரு முஸ்லீம் மன்னர் ரூல் பண்றானா, அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்படி என்னுடைய பகுதி, நான் ஒரு ஹிந்து, நான் வந்து மகாபாரதம் ராமாயணம் எல்லாத்தையும் அவர் படிச்சு கேட்டுக்கிறவரு, அந்த ஹிந்துத்துவா கொள்கையை ரொம்ப ஈர்ப்பா இருக்கிறவரு. அப்ப என்னுடைய நாட்டை, இந்துக்கள் இருக்கக்கூடிய நாட்டை ஒரு முஸ்லீம் மன்னர் ரூல் பண்ணுவதா அப்படிங்கிற அளவுக்கு மராத்தியர்கள் ரூல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரிலையும் இவர் போர் இறங்குறாரு. ஓகே, எல்லா இளைஞர்களையும் என்ன பண்றாரு, இவர் கூப்பிட்டு அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவருடைய படைகளை சேர்த்து இவங்களுக்கு எதிராக, யாருக்கு? பிஜாப்பூர் சுல்தானுக்கு எதிராகவும் முகலாயர்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய கோட்டையை கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா? மராத்தியர்கள் அப்படின்னாலே அவர்களுக்கு கோட்டை தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? கோட்டைகள் தான் அவர்களுக்கு ரொம்ப பிரபலமானது. ஏன்னா அவங்க பிறக்கிறதுல இருந்து பட்டம் சூடுறதுல இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் கோட்டையில தான் இருப்பாங்க. அப்படி சிவாஜி பிறந்த கோட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனேரி கோட்டை. அதை கவனிச்சுக்கோ, அவர் பிறந்ததே சிவனேரி கோட்டை, அதனாலதான் அவருக்கு பேர் சிவாஜினே வச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? சிவனேரி கோட்டை, சிவனேரி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோட்டை பேர் இது நிறைய வரும். ஓகேங்களா? இவர் வந்து இது பிறந்த ஊர். அடுத்து 1646 ஓகேங்களா, 1646 தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் வலிமையடைந்து தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் திரட்டிட்டு நிறைய கோட்டையை கைப்பற்றுறார். என்ன கோட்டையை தான் கைப்பற்றுறாரு பாருங்க, ராய்கர் கோட்டை, ஓகே, தோர்னா கோட்டை, அப்புறம் வந்து புரந்தர் கோட்டை,
இந்த ஊர் பேரெல்லாம் திருப்பி வரும்பா. புரந்தர் கோட்டை, கல்யாணி கோட்டை, இந்த மாதிரி நிறைய கோட்டைகள் 1946 கைப்பற்றுறாங்க. திருப்பி அடுத்தடுத்த வருடங்கள்ல பூனே கோட்டை, ஓகே, அதே வருஷம் தான் அடுத்தடுத்த வருடங்கள்ல பூனே கோட்டை, இந்த மாதிரி சுற்று வட்டாரக்கூடிய நிறைய பெயர் சொல்லக்கூடாத நிறைய கோட்டைகள் இருக்கு. சூரத், மாவலி, இந்த மாதிரி நிறைய கோட்டை இருக்கு. எல்லா கோட்டைகளையும் சிவாஜி வசம் வருது. ஓகேங்களா? கோட்டைகள் தான் அங்க பலம், எல்லை பரப்பு கிடையாது. ஒரு கோட்டையை கைப்பற்றினாலே அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் அவருடைய கண்ட்ரோல். ஏன்னா அதெல்லாம் மலை பிரதேசம்ல, மலை கீழே தான் யாரும் வாழ மாட்டாங்க, கோட்டைகள் தான் வாழ்றாங்க. அப்போ இவ்வளவு கோட்டைகளும் கொஞ்சம் கொஞ்சமா சிவாஜியுடைய கைக்கு வருது. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பிஜாப்பூர் சுல்தானுடைய பகுதிகளும் முகலாயர்களுடைய பகுதியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இளரத்தம் இப்போலாம் பாருங்க, இப்போதான் வயசு வந்து ஒரு 20-22 தான் இருக்குது. அந்த இளம் வயசுல துடிதுடுப்பா வந்து செயல்படுறாரு. ஓகேங்களா? இப்படி செயல்பட்டே இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, பிஜாப்பூர் சுல்தான் பாக்குறாரு. பிஜாப்பூர் சுல்தான் வந்து அந்த முதிர்ச்சியான அனுபவம் உள்ள ஒரு மன்னர். அப்போ அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இந்த பையன் ரொம்ப வேகமாக எல்லா பகுதியும் கைப்பற்றிருக்கான், நாளைக்கு நம்மளுடைய ஆட்சி பகுதியும் கைப்பற்றிடுவானோ அப்படின்னு பயந்து பிஜாப்பூர் சுல்தான் என்ன பண்றாருன்னா, அடுத்த ஸ்லைடு எழுதி போடுறேன், 1659 அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1659 பிஜாப்பூர் சுல்தான் அடில் ஷா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு படைத்தளபதி அனுப்புறாரு. அவர் பேர் யாரு? அப்சல் கான். ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு படைத்தளபதி அனுப்புறாரு. அவர் பேர் யாரு? அப்சல் கான். ஓகேங்களா? நிறைய சோல்ஜர்ஸ் 400-500 படை வீரர்களையும் குதிரைப்படை எல்லாத்தையும் கொடுத்து சிவாஜியை போய் அட்டாக் பண்ணிட்டு கொண்டுட்டு வா. ஓகே, சிவாஜி வந்து நம்ம பக்கம் அவனை அடிமைப்படுத்தியே அவர் சிவாஜி நம்ம பேச்சு கேட்குற மாதிரி நீ அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்புறா? பிஜாப்பூர் சுல்தான் அடில் ஷா யார் அனுப்புறாரு? அப்சல் கான் அனுப்புறாரு. அப்போ தூது சென்றது யாரு? அப்சல் கான் தூது சென்றார். அப்போ 1659 அப்சல் கானுக்கும் சிவாஜிக்கும் ஃபைட் நடக்குது. ஓகேங்களா? சிவாஜிக்கும் ஃபைட் நடக்குது. ஓகேங்களா? அதான் பிரதாப பிளேஸ்னு ஒரு பிளேஸ் ஒன்று உண்டு. அந்த பிளேஸ்ல தான் ரெண்டு பேருக்கும் பேட்டில் நடக்குது, போர் நடக்குது. அந்த போரில் சுலபமாக சிவாஜி ஜெயிச்சு விடுகிறார். ஓகேங்களா? நம்மளுடைய அப்சல் கான் தோற்கிறார், கொல்லப்படுகிறார், கில்டு, சிவாஜியால் கொலை செய்யப்படுகிறார். ஓகேங்களா? அப்படி அமைதி உடன்படிக்கை போடுற மாதிரி அமைதி போரை நிறுத்தி அமைதியா பேசுற மாதிரி பேசுவாங்க. பேசிட்டு என்ன பண்ணிடுவாரு? சிவாஜி வந்து அவர் அட்டாக் பண்ணி அப்சல் கானை கொன்றுவாரு. இந்த போர்ல சிவாஜி ஜெயிச்சிருவாரு. ஓகே, அப்ப சிவாஜியுடைய படை வலிமை இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பிஜாப்பூர் சுல்தான் கொஞ்சம் கொஞ்சமா டம்மி ஆகிட்டே வராரு. ஏன்னா அவருக்கு அனுப்புன அப்சல் கான் மிகப்பெரிய நல்ல ஒரு படை தளபதியை தோற்கடிச்சாச்சு. அடுத்து அதோட முடியல. ஓகேவா? பிஜாப்பூர் சுல்தானுடைய கதை அதுக்கப்புறம் முடிஞ்சது. அப்படி நிறைவடைந்து அவருடைய பகுதியெல்லாம் சிவாஜி கண்ட்ரோல் வந்துடுச்சு. அடுத்து நல்லா கவனிச்சுக்கோ, 1658 அவுரங்கசீப் மன்னர் ஆகிறார். ஓகேங்களா? யாரு? அவுரங்கசீப் மன்னர் ஆகிறார். அவரே வந்து அவன் அண்ணன் தம்பி கூட தான், அண்ணன் தம்பி ஒரு 3 பேர் இருப்பானு, அவனு கூட தான் சண்டையை போட்டு 1658 தான் மன்னராகி ஆலம்கீர் தான் பட்டம் பெற்று மன்னரே ஆயிருப்பார். அப்ப இந்த டைம்ல சிவாஜியும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காரு. சிவாஜி என்ன பண்றாரு? கொடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ ஏதாவது ஒரு படைய கோட்டையை கைப்பற்றுறது, அதை கைப்பற்று, இதை கைப்பற்றுறதுன்னு சொல்லிட்டு கொடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த மாதிரி நேரத்துல அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா 1600 அதே வருஷம் 1659 அவுரங்கசீப் என்ன பண்றாரு பாருங்க. ஓகேங்களா? அவுரங்கசீப் என்ன பண்றாரு? தன்னுடைய ஒரு படை தளபதியா இருக்கக்கூடிய ஷெய்ஸ்டா கான், ஓகே, ஷெய்ஸ்டா கானை வந்து தக்கான பகுதியோடைய ஆளுநராக நியமிக்கிறார். ஓகே, டெக்கான் பகுதியோடைய முகலாயர்களுடைய வசம் இருந்ததுதான் அங்க டெல்லியிலிருந்து இங்க கர்நாடகா வரைக்கும், விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்களுடைய ஆளுமை தான். அப்போ ஷெய்ஸ்டா கானை தக்கான பகுதியின் ஆளுநராக நியமிக்கிறாரு. இப்போ ஷெய்ஸ்டா கானுக்கும் சிவாஜிக்கு திருப்பியும் ஃபைட். ஓகேவா? வருஷங்கள் போக போக, அதே வருஷம் கிடையாதுப்பா, இது நியமிச்ச வருஷம் பின்னாடி 1664 இந்த வருடங்கள்ல அவருக்கும் சிவாஜிக்கும் ஷெய்ஸ்டா கானுக்கு போர் நடக்குது. ஆனா இதுலையும் ஷெய்ஸ்டா கான் தோற்கடிக்கப்படுகிறார், சிவாஜி ஜெயிக்கப்படுகிறார், கொலை செய்யப்படவில்லை. சரிங்களா? படை வந்து சிவாஜி கிட்ட வலிமையா இருந்ததுனால இவர் தோத்து போயிறாரு. தோத்து போனதுனால பின்னாட்கள்ல அவுரங்கசீப்பால ரீகால் திரும்பி அழைத்துவார். நீ வேணாம், நீ சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு? திருப்பி நீ அங்கெல்லாம் நீ ரூல் பண்ண வேணாம் சொல்லிட்டு ஷெய்ஸ்டா கானை மீண்டும் அவுரங்கசீப் அழைத்து விடுவார். இதனால அந்த பகுதியில மீண்டும் சிவாஜி வலிமை அடைகிறார். ஓகே, சாதாரண பிஜாப்பூர் மன்னனை தோற்கடித்ததோடு மட்டுமல்லாமல் முகலாய பேரரசு சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம்ப்பா. ஓகேவா? 200 வருஷத்துக்கு முன்னாடி ரூல் பண்ணியிருக்காங்க, இந்தியா முழுவதும் ரூல் பண்ணியிருக்காங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், பெரிய பெரிய மன்னர்கள். அப்ப அந்த சாம்ராஜ்யத்துல ஒரு மன்னர் அனுப்பின படையும் என்ன பண்ணிட்டாரு? தோற்கடிச்சிட்டார். இது மிகப்பெரிய விஷயமா இருந்தது.
சிவாஜிக்கு பெருமை மேலும் கூடுது, சிவாஜிக்கு வலிமை மேலும் கூடுது. சிவாஜி படிப்படியாக 40க்கும் மேற்பட்ட கோட்டையில கைப்பற்றுறார். அப்படியே மூவாய் அடுத்து ஒன்று பண்றாரு, அவுரங்கசீப் பிளான் பண்றாரு. இந்த சிவாஜி வந்து நம்ம இப்படிதான் வந்து படையை அனுப்பி இவனை வந்து கடிச்சிட்டு வாங்க, கைப்பற்றுவாங்க அப்படிதான் செஞ்சா ஒப்பேராது. நம்ம என்ன பண்ணலாம், நேரா சிவாஜியை அமைதி உடன்படிக்கை போடுற மாதிரி, அவனை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம கோட்டைக்கு, ஆக்ரா கோட்டைக்கு கூப்பிட்டு அவனை தூக்கி ஜெயில போட்டுடலாம் அப்படி பிளான் பண்ணிருக்காரு அவுரங்கசீப். ஓகே, அப்படி பிளான் பண்ணி அவுரங்கசீப் அடுத்து யார் அனுப்புறாரு பாருங்க, 1665 அடுத்த ஒருத்தர் அனுப்புறாரு. திருப்பி அவுரங்கசீப் சென்ட் யார் அனுப்புறாரு, ஜெய்சிங். ஓகே, அவர் பேரை என்ன சொல்லுவாங்கன்னா ராஜா ஜெய்சிங் தான் சொல்லுவாங்க. இந்த பேரை தான் ரொம்ப முக்கியம், கேள்வி கேட்பாங்கப்பா, கன்ஃபார்ம் படிக்கணும், கதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே வந்துடணும். ஓகே, ராஜா ஜெய்சிங் அனுப்புறாங்க. கொஞ்சம் ஃபைட் நடக்கும், ஃபைட் நடந்துட்டு கொஞ்சம் 2 பேரும் என்ன பண்றாங்க, 2 பேரும் அமைதி உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ராஜா ஜெய்சிங் யார் சார், பேர் முன்னாடி ராஜா போட்டிருக்கீங்க? ஆமா, நமக்கு தெரியும். நான் இந்த டாபிக், இந்த முகலாயர் டாபிக் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், முகலாயர்கள்ல அக்பருடைய வழக்கம் பின்னாட்கள் தான் ஃபாலோ செய்யப்படுது. அக்பர் என்ன பண்ணுவாரு, ஹிந்து மன்னர்கள் தான் தன்னுடைய அமைச்சரை நியமிப்பாரா, அதே மாதிரிதான் இவர் வந்து ஆம்பூர் அரசர். ஆம்பூர்னா சார் நம்ம ஊர்ல ஆம்பூர் இருக்கு, அந்த ஆம்பூரா கிடையாது, அந்த ஆம்பூர் கிடையாது. இது வந்து ராஜஸ்தான் பகுதியில் ஒரு ஆம்பூர் இருக்கு. அந்த ஆம்பூர் நாட்டுடைய அரசர் தான் இந்த ராஜா ஜெய்சிங். முகலாயர்களுடைய படைத்தளபதியா இருப்பார். அவுரங்கசீப்புடைய காலத்துல அவுரங்கசீப்புடைய படைத்தளபதியாக இருந்ததும் இந்த ராஜா ஜெய்சிங் தான். அதனால இவன் திறமையானவன். இதுக்கு முன்னாடி வந்து போனவங்க எல்லாம் வந்து முஸ்லீம்கள். அதனால வந்து சிவாஜி கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண முடியல, இவர் ஒரு ஹிந்து மன்னரா இருப்பாரு, இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி, பக்கா பிளான் பண்ணி அவுரங்கசீப் வந்து யார் அனுப்புறாரு, ராஜா ஜெய்சிங் அனுப்புறாரு. பாருங்க, ஓகேவா? போறாங்க, ராஜா ஜெய்சிங் அப்படி இப்படி மோதி பார்த்து ஒண்ணு ஒப்பேரா அப்படி பேசி சமாதானம் பண்ணி 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டாங்க. ஓகே, சொல்லிடுறாங்க, நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு அப்படி இப்படி சொல்லிட்டு ஏதோ டைலாக பேசி 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகி 2 பேரும் 1665 ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம், புரந்தர் உடன்படிக்கை. ஹிஸ்டரியில வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு உடன்படிக்கைன்னா அது புரந்தர் உடன்படிக்கை. ஓகே, ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன ஒரு கோட்டை, புரந்தர் கோட்டை கைப்பற்றினால அந்த கோட்டையில சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்குக்கும் உடன்படிக்கை போடப்படுகிறது. அதுதான் புரந்தர் உடன்படிக்கை. ராஜா ஜெய்சிங்கோடைய ஹெட் யாரு, அவுரங்கசீப். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ எப்படினாலும் கேள்வி கேட்கலாம். புரந்தர் உடன்படிக்கை தொடர்பில்லாத நபர் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? அதாவது புரந்தர் உடன்படிக்கை போடுவதற்கு தூது விட்டவர் யாரு, எப்படினாலும் கேட்கலாம். அவுரங்கசீப்புடைய பெயரை. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். புரந்தர் உடன்படிக்கை 1665 போடுறாங்க. நம்மளுடைய ஹிஸ்டரியில நிறைய உடன்படிக்கை வரும். மெட்ராஸ் உடன்படிக்கை, மங்களூர் உடன்படிக்கை, ஓகே, நிறைய உடன்படிக்கை வரும். ஆனா இந்த ஒரு உடன்படிக்கை பெயர்ல தான் இந்த ஒரு ஊர்ல தான் 2 உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. 1665 மராத்தியர்களுக்கும் ராஜா ஜெய்சிங் முகலாயர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை போடுது. அடுத்து பின்னாட்கள் 100 வருஷம் கழிச்சு 1776 மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. எப்படி? மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும். ஓகேவா? அதுக்கு பேரும் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் தான். ஆனா அது 1776 1776. ஓகேங்களா? புரியுதா? அந்த இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப 1665 புரந்தர் உடன்படிக்கை நிகழுது. யாருக்கு 2 பேருக்கும். ரைட்டா? அப்ப இந்த உடன்படிக்கை என்ன சார் முடிக்கிறாங்க, சமாதானமா பெய்க்கும். நீ வந்து முகலாய மன்னன், அவன் பேர் என்னப்பா, அவுரங்கசீப் சொல்றாரு, யார், ராஜா ஜெய்சிங் சொல்றாரு சிவாஜி கிட்ட, அவரெல்லாம் பகைச்சிக்கிறாரு. ஓகேவா? ஒண்ணுக்குள்ள ஒன்னா போ, அவர் வந்து உனக்கு வந்து இந்த பகுதிகளை மிகப்பெரிய ஆளுமையை தருவார், நிறைய பகுதிகளை ஜாகிரா அவனுக்கு ஜாகிர் பதவி தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்றாரு ராஜா ஜெய்சிங். சரி, சிவாஜி யோசிக்கிறாரு, போட்டுக்கு நம்ம சண்டையை போட்டுக்கிட்டு மராத்தியர் போது நம்ம ஆளணும், அதுதான் நம்மளுடைய. சரி, அப்போ அவங்க கீழே நம்ம தனிப்பட்ட முறையில நல்லா ஆட்சி புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி ஓகே சொல்லிட்டு சிவாஜி கைப்பற்றி வச்சிருந்த 35 கோட்டை, நான் சொன்னோம்ல கிட்டத்தட்ட 40 கோட்டை இருந்தது, அந்த 35 கோட்டையில 25 கோட்டையை நான் அவங்களுக்கு கொடுத்துடுறேன். யார் கொடுத்துடுறேன்? அவுரங்கசீப் கொடுத்துடுறேன். ஓகே, 35 25 கோட்டையை அவுரங்கசீப் கொடுத்துடுறேன், மீதி 10 கோட்டையை நான் என்னுடைய ஆளுமைக்குள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூஸ், அமைதி, போர் நிறுத்தி அமைதி உடன்படிக்கை, பீஸ் அக்ரிமெண்ட் 2 பேரும் போட்டுக்கிறாங்க. அப்ப அக்ரிமெண்ட் போட்டுட்டு கூப்பிடுறாரு ராஜா ஜெய்சிங். சரி, அக்ரிமெண்ட் தான் போட்டீங்க, நம்ம மன்னரை வந்து ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவேன். ஓகேவா? வந்து ஒரு பார்த்துட்டு வந்து ஒரு நல்லா விசாரிச்சுட்டு இப்படிதான் போட்டோம், இன்னும் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஒரு 4 8 வந்து சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஜெய்சிங் சொல்றதுல 1666 நம்ம சிவாஜியோடைய பையன் சாம்பாஜி, ஓகே, மூத்த பையன் வந்தானே சாம்பாஜி, 2 பேரும் வந்து எங்க போறாங்க, ஆக்ரா கோட்டைக்கு போறாங்க. ஏன் சார் ஆக்ரா போறாங்க? ஆமா, ஆக்ரா தான்ப்பா அவுரங்கசீப்போடைய தலைநகரம், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஷாஜகானுக்கு அப்புறமே
ஆக்ரா பகுதி தான் அக்பருக்கு அப்புறமே. ஓகேவா, ஷாஜகான், ஜஹாங்கீர் எல்லாருமே ஆக்ரா தான் தலைநகரமாக வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த ஆக்ராவில் தான் சிவாஜி வராரு. என்ன பண்றாங்க அப்படின்னா, அமைதி உடன்படிக்கை தான் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோட்டைக்கு போனா சிவாஜிக்கு மிகப்பெரிய அவமரியாதை. ஓகே, அவமரியாதை, ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அப்படிதான் வரலாறு பதிவு இருக்குது. அப்ப கொடுத்ததுனால சிவாஜி கோவப்பட்டு கிளம்ப போறத எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு வழியை மறிச்சு தூக்கி சிவாஜியை ஜெயில போட்டுருவாங்க. ஓகே, சிவாஜியுடைய பையனை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. ஆனா சிவாஜி நமக்கு தெரியும் திறமையானவர். ஓகேவா, ஏன்னா நல்லா போர் திறமை, எல்லா திறமையும் தெரியும். அதனால எளிதாக சிவாஜி சிறையிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவார். சிறையிலிருந்து என்ன செய்வாரு, தப்பிச்சு வெளியே வந்துடுவார். சாம்பாஜி கொஞ்சம் உள்ளதா இருப்பார். சாம்பாஜி கதை அடுத்து வரும், பேசலாம். சிவாஜி தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம், ஏடா நான் சும்மா செவனேன்னு இருக்கும் போதே நான் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் ஆடுவேன், எனக்கு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி போட்டு என்னை தூக்கி ஜெயில போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின் நாட்கள்ல 1670க்கு அப்புறம் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் முகலாய வம்சத்தை சீரழிக்கிற அளவுக்கு எல்லா பகுதியும், தக்காணத்திற்குரிய எல்லா பகுதியும் கைப்பற்றுவார். ஓகேவா, நிறைய கோட்டைகள், உடன்படிக்கையாது வெண்ணையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோட்டையும், எல்லா உடன்படிக்கை தூரம் போட்டு எல்லா கோட்டையும் தன் வசம் எடுத்துக்குவார். சரி, மேலதான் போக முடியல, மேல முகலாய வம்சத்தை தான் அட்டாக் முடியுதுன்னு சொல்லிட்டு அவர் தம்பி, ஓகேங்களா, பின் நாட்கள்ல அவருடைய தம்பி பெயர் என்ன அப்படின்னா வெங்கோஜி. ஓகே, புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த சிற்றன்னை இருக்காங்கப்பா, நம்ம சிற்றன்னை சொன்னோமே, நான் சொன்ன கதையில வரும் சொன்னோம் பார்த்தீங்களா, யாரு, நம்மளுடைய துக்காபாய், சிவாஜியின் சிற்றன்னை, அம்மா பெயர் ஜிஜாபாய், சிற்றன்னை பேர் துக்காபாய். அந்த துக்காபாயோடைய பையன் தான் வெங்கோஜி. வெங்கோஜின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா எக்கோஜின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒரே பேர் தான். புக்கில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வரும், வேற ஒரு நம்பர் அடிச்சிடாதீங்க. ஓகேங்களா, அவன் சொல்லுவான், சிவாஜி சொல்லுவான், வெங்கோஜி வா, நீ இப்போ என்ன பண்ற அப்படின்னா, தம்பி தான். ஓகேவா, என்ன பண்ற அப்படின்னா, கீழ் நோக்கி, அதாவது தஞ்சாவூரை நோக்கி படையெடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு வெங்கோஜி தலைமையில் தஞ்சை மீது படையெடுத்து வராங்க. அதனாலதான் தஞ்சை தமிழ்நாட்டில் மராத்தியர்களுடைய ஆட்சி வந்திருக்கும். அதோட நம்ம டாபிக்கா படிக்கணும். தமிழ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, பேஷ்வாச்சி, சிவாஜி பேஷ்வாச்சி, தமிழ்நாட்டில் மராத்தியர்கள் ஆட்சி அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ தமிழ்நாட்டிலையும் தஞ்சாவூரை ஆட்சி செய்தவர், தஞ்சாவூருக்கு முதலாக மராத்தியர்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தினவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய யாரு, வெங்கோஜி. சரி, வெங்கோஜி அப்படின்னா எக்கோஜின்னு சொல்லலாம். ஓகேங்களா, வெங்கோஜி அல்லது எக்கோஜின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரைட்டா, இவர் பண்றாரு, இவருக்கும் சிவாஜிக்குமே அடுத்து மோதல் உருவாகும். அது நம்ம அப்புறம் பார்க்கலாம், தமிழ்நாட்டு டாபிக்ல பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். இப்படி எல்லா பகுதியும் கைப்பற்றிருக்காங்க. இந்த கைப்பற்றக்கூடிய வேலையில சாம்பாஜியை பற்றி ஒரு கதை வருது. என்ன, சாம்பாஜி ஜெயில இருக்க பாருங்க. ஜெயில இருக்கக்கூடிய சாம்பாஜி கிட்ட அவுரங்கசீப் போறாரு. போய் நம்ம சிவாஜி டைரக்டா அட்டாக் பண்ணி தான் ஒன்றும் கைப்பற்ற முடியல. நம்ம யோசிக்கிறார், யார், அவுரங்கசீப் யோசிக்கிறார். ஓகே, சிவாஜி டைரக்டா அட்டாக் பண்ணி தான் கைப்பற்ற முடியல. அவன் பையன் சாம்பாஜிக்கு தெரியும், அப்பா எங்க இருப்பாரு, எப்படி அட்டாக் பண்ணுவாரு, பையனை வச்சு அப்பாவை அட்டாக் பண்ணலாம், பையனை வச்சு அப்பாவை என்ன செய்யலாம், அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா பிளானிங்கை போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சாம்பாஜியை விலைக்கு வாங்குகிறார். ஓகேவா, அவுரங்கசீப் பேசுறாரு, அவர் பேச்சிலேயே வாழப்போன மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரி நல்ல பேசி சாம்பாஜியை தன் பக்கம் இழுத்து கொண்டார் நம்ம அவுரங்கசீப். சரி, இழுத்தாச்சு. சாம்பாஜி அவுரங்கசீப் ரெண்டு பேரும் கேங் போட்டு சிவாஜியை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இது கொஞ்ச காலம் போயிட்டு இருக்குது. பின் நாட்கள் சாம்பாஜி மனம் மாறுகிறார். ஓகேவா, மைண்ட் சேஞ்ச் ஆகுது. சார், நம்ம அப்பாவையே நம்ம அட்டாக் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு மனம் மாறி மீண்டும் சாம்பாஜி சிவாஜியின் கேங்குக்கு சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் சொல்ல வேலையில, என்னடா இவ்வளவு நாள் நான் உங்க கூட உட்காந்துக்கிட்டு சிவாஜி அட்டாக் பண்ணி உனக்கு சோறெல்லாம் போட்டு என் கோட்டைக்குள்ள உன்னை வச்சுட்டு இருந்தா, நீ திடீர்னு உங்க அப்பா கூட போவேன்னு சொல்லிட்டு சாம்பாஜி தூக்கி சிறையில போட்டுருவாங்க. ஓகே, சாம்பாஜி ஃபேமிலி எல்லாத்தையும் தூக்கி சிறையில போட்டுருவாங்க. ஓகே, இந்த கதை அப்படியே பெண்டிங் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சாம்பாஜி அவுரங்கசீப் கூட பயணிப்பாரு, திருப்பி மனம் மாறுவாரு. இப்போதைக்கு சாம்பாஜி தூக்கி சிறையில போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கதையை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மராத்தா சிவாஜி வந்திருக்கு. இப்படி சிவாஜி எல்லா பகுதியும் கைப்பற்றி மகாராஷ்டிராவில இருந்து தமிழ்நாடு வரைக்கும், தென்னிந்தியா தமிழ்நாடு வரைக்கும் கைப்பற்றி மாபெரும் சாம்ராஜ்யத்தை கையில வச்சிருக்கிறாரு நம்மளுடைய சிவாஜி. அப்ப இதுதான் உனக்கு கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க. அந்த அட்வைஸ் அடுத்து இந்த வருடம் நான் எழுதி போடுற ஒவ்வொரு வருடமும் கேள்வி கேட்கக்கூடிய வருடம்பா. சும்மா ஏதோ எழுதி போடுறான்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா, 65 அக்ரிமெண்ட், புரந்தர் ட்ரீட்டி, 59 அப்சர் கான் வந்தாரு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல அரைச்சமாவே அரைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? அறுவையா திருப்பி 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 கேட்கப்பட்ட ஒரு கேள்வினா 1674 சிவாஜி ராய்கர் கோட்டை, ஓகேவா, ரைகார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல,
ரைகார் அப்படி இல்லைன்னா ராய்கட் எப்படின்னாலும் சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஓகேங்களா? இந்த ராய்கர் கோட்டையில் முடிசூட்டிக் கொள்கிறார், மன்னராக முடிசூட்டிக் கொள்கிறார். என்ன மன்னராக முடிசூட்டிக் கொள்கிறார்? சத்ரபதி என்ற பட்டத்துடன் முடிசூட்டிக் கொள்கிறார். ஓகேவா? இப்போதான் அவருக்கு பட்டமே வருது. நம்ம உட்காந்து முதலே சத்ரபதி சிவாஜி சொல்லக்கூடாது, பிறக்கும் போதே சத்ரபதி சிவாஜி வாடா ஓடி வாடான்னு சொல்லுவாங்க, கிடையாது. ஓகேவா? இப்போதான் மன்னர் ஆகும்போது எப்போ ஆகுறாரு? 74 ராய்கர் கோட்டை. நான் சொன்னேன் கோட்டை தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான இடம். அந்த கோட்டையில சத்ரபதி அப்படிங்கிற ஒரு பட்டத்துடன் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி என்று மன்னராக முடிசூட்டிக் கொள்கிறார். மிகப்பெரிய விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேள்வி கேட்பாங்க, போட்டு வச்சுக்கோ. ஓகே, ஒரு டிஎன்பிசியோ வேற எந்த எக்ஸாம்ல ஒரு 10 எக்ஸாம் நடக்குன்னா ஒரு எக்ஸாம் இந்த கேள்வி வந்துடும். ஓகேவா? அதாவது முக்கியமான ஒரு கேள்வி. ராய்கர் கோட்டை சத்ரபதி ரைட் முடிசூட்டி கொண்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரூல் பண்ணணும் தான். ஆமா, சாம்பாஜி அங்க சிறையில் இருக்காரு, கதையை விட்டுருங்க. இப்போ எல்லா இடத்தையும் ரூல் பண்றாரு, திறமையா ரூல் பண்றாரு. அவருக்கு கீழே நிர்வாகத்தை பார்க்கணும். ஓகே, இவர் எப்படி நிர்வாகம் பண்றாரு பார்க்கணும்ல. அப்ப நிர்வாகம் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க. பட்டீல், குர்கார்னி. ஓகே, பட்டீல், குர்கார்னி இந்த மாதிரி பெயர் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து அஷ்ட பிரதான், அடுத்து சவுத் சர்தேஷ் முகி, சர்தேஷ் முகி. ஓகேவா? புரியுதா? இந்த 4 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 வார்த்தைகள் தான் சிவாஜியோட நிர்வாகத்தை பத்தி பேசுது. ஓகேங்களா? என்ன சார் ஃபர்ஸ்ட் இந்த அஷ்ட பிரதான்ங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, என்ன சார் அஷ்ட பிரதான்? நம்ம இதுக்கு முன்னாடி குப்தர்களா இருக்கட்டும், விஜயநகர பேரரசா இருக்கட்டும், ஒரு நிர்வாகம் பண்றதுல அமைச்சர்களை மொத்தமாக ரூல் பண்றது ஒரு பெயரை படிச்சிருப்போம். 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில நவரத்தின அமைச்சர்கள் படிச்சிருப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 9 அமைச்சர்கள், 9 அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நவரத்தினம். அப்ப நவம் அப்படின்னா 9 சமஸ்கிருதம். அதே மாதிரி கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துல அஷ்டதிக் கஜம் அப்படின்னு சொல்லுவோம். 8 அமைச்சர்கள், 8 அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப அஷ்ட அப்படின்னா 8. இங்கேயும் அதே மாதிரி அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக சிறந்த 8 அமைச்சர்களை தன்னுடைய அவையில் வைத்திருப்பார். ஓகே, 8 அந்த நம்பர் முக்கியம். அது யார் யாரு, என்னென்ன பதவி, என்னென்ன பெயர் கூட படிக்கணும், நான் சொல்றேன். ஓகேங்களா? அந்த 8 அமைச்சர்கள்ல ஹெட், தலைமை பதவி, அது ரொம்ப முக்கியமான பதவி. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஷ்வா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? தலைமை பதவினா மிக மிக முக்கியமான பதவி. ஓகே, இவர்கள் தான் பின் நாட்கள்ல மன்னராகவே மாறுவாங்க. அந்த அளவுக்கு வலிமை மிகுந்த பதவியா இருந்தது. ஓகே, பேஷ்வா. ஓகே, பேஷ்வாங்கிற பொருளே என்ன அர்த்தம்னா பிரதம அமைச்சர். ஓகே, ஃபார்மோஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை அமைச்சர், பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷ்வா ஹெட் 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு பதவிக்கும் ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். ஓகே, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியுறவு, அயல் நாட்டு உறவை வந்து பேசுவதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சுமந்த் அப்படி இல்லைன்னா துபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் இருக்கும் ஒரு சில விஷயத்துக்கு தான். ஓகே, சுமந்த் அப்படின்னா துபீர். அடுத்து வந்து படை தளபதிக்கு பெயர். ஓகேங்களா? சர் இ நோபத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சேனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க படை தளபதிக்கு பெயர். அடுத்து பண்டிட் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அதாவது மதம் சம்பந்தமான குருவுக்கு, தலைவருக்கு பெயர், அமைச்சருக்கு பெயர் பண்டிட் ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீதித்துறை, நீதித்துறையுடைய அமைச்சர், நீதிபதியுடைய பெயராக நியாயதிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிபதியுடைய பெயராகவும் நீதித்துறை அமைச்சருடைய பெயர் நியாயதிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 8 அமைச்சர்களுடைய பெயர், அவருக்கு என்ன பதவியில் வைக்கிறார்கள் அப்படின்றது நீங்க பார்த்துக்கணும். சரியா? புக்ல இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-3 சொல்லிட்டேன். ஓகேங்களா? ரைட். இதுதான் வந்து அஷ்டபிரதான். யாருடைய அவையில் இருந்தாங்க? சிவாஜியின் அவையில் இருந்தாரு அஷ்டபிரதான். ஓகேவா? ரைட். இப்போ பட்டீல் அப்படின்னா வில்லேஜ், கிராமத்தை ரூல் பண்றவர், கிராமத்தின் நிர்வாக அலுவலர் தான் யாரு? பட்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. குல்கார்னி அப்படின்னா ஆவண காப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்றது யாரு தான்? குல்கார்னின்னு சொல்லுவாங்க, ஆவண காப்பாளர். ஓகேங்களா? ரைட்டா? இந்த பதவி. அப்புறம் சவுத் சர்தேஷ் முகி. இந்த 2மே சிவாஜி நிர்வாகத்தில் போடக்கூடிய வரிமுறை. 2 முறை வரி தான் சிவாஜி வந்து விதிச்சிருப்பார். ஓகேங்களா? சவுத்து, இன்னொன்று சர்தேஷ் முகி. 2மே வந்து எதிரி நாட்டுகளை பாதுகாப்பதற்காக, உங்களை நான் வந்து ஆளுமை பண்ணுவதற்காக, என்னுடைய நிர்வாகத்தை ரன் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரி முறைக்கு பெயர் தான் சவுத். இன்னொரு பெயர் சர்தேஷ் முகி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சவுத் வரி எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு. ஓகேங்களா? 4ல் 1 பங்கு. சர்தேஷ் முகி எவ்வளவு அப்படின்னா 10ல் 1 பங்கு. ஓகே, சவுத் வந்து 4ல் 1 பங்கு. சர்தேஷ் முகி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு. இதுதான் வந்து
வரி முறையின் பெயர். ஓகேங்களா, ரைட், முடிஞ்சது. அப்போ இதே மாதிரி நிர்வாகம் பண்றதுல சிவாஜி ஆக சிறந்தவராக இருக்கார், அது டவுட் இல்லையே. நிர்வாகமா இருக்கட்டும், படைகளா இருக்கட்டும், கொடை, அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் கூட சென்னையில கபாலீஸ்வரர் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவிலுக்கு தான் நிறைய தடவை வந்து சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் அந்த கோவிலுக்கு வந்திருக்காரு. அதோடைய வரைபடம் தான் அந்த கோவிலே வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ நிறைய கோவிலுக்கு டொனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலர் படத்துல கூட அந்த சும்மா ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஏதோ ஒரு ஆந்திராவில் ஒரு பெரிய கோவிலை வந்து சத்ரபதி சிவாஜி 60s கொடுத்த ஒரு பெரிய கிரீடம். ஓகே, அதை வந்து எடுக்க தானே வந்து நம்ம வர்மா சரி நம்ம ஜெயிலர்கிட்ட வந்து சொல்லுவார், ஒரு வேலையை சொல்லுவார். அதுதான் அந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு நிறைய டொனேஷன், நிறைய செல்வங்களை வந்து கொடுத்துருக்காரு நம்மளுடைய சிவாஜி. ஞாபகம். அப்போ இப்பேற்பட்ட சிவாஜி 1680களில் இறந்து போறாரு. ஓகே, ஞாபகம். 1680 என்ன பண்ணிடுறாரு சிவாஜி? டைடு. நார்மல், இயற்கையான மரணம், போறதுல எதுவும் தோக்கல, போறதுல எதுவும் சாவல, சிவாஜி வந்து மரணித்தார். ஓகே, அப்போ சிவாஜி இறந்துட்டார். ஓகே, அப்போ சாப்டர் ஓவரா? கிடையாது. சிவாஜி இறந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து நியூ சாப்டரே ஓப்பன் ஆகுது. அது என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஓகேவா, ரைட். இப்போ சிவாஜி இறந்துட்டாரு. அப்போ சிவாஜிக்கு 2 பசங்க சொன்னேன். யாருப்பா? சிவாஜிக்கு 2 பசங்க சொல்லியிருந்தேன். ஒருத்தர் ஆல்ரெடி சிறையில் இருக்காருன்னு சொன்னேன், கதை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, கொஞ்ச நேரம் வந்து அவுரங்கசீப் கூட போயிட்டு திருப்பி வந்துருவாரு. ராஜா ராம். ஓகே, ரைட். அப்ப சிவாஜி 2 பசங்க, சாம்பாஜி, இன்னொன்னு ராஜாராம். இந்த சாம்பாஜி தான் மூத்த பையன், எல்டஸ்ட் சன். ராஜாராம் 2வது பையன் தான். ஓகே, ராஜாராம் 2வது பையன் தான். இப்போ சாம்பாஜி இப்போ சிறையில் இருக்காரு. பின்னாட்கள் சாம்பாஜியுடைய ஃபேமிலியை, ஓகே, சாம்பாஜி அரெஸ்ட் பண்ணும் போதும் சரி, சாம்பாஜியுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவி கைலாஷ். ஓகேவா, இவர் வந்து ஒரு பூசாரி, அவருடைய ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலி பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லி புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, குடும்ப அர்ச்சகராக இருந்திருப்பாரு, ஒரு மாந்திரிகம் தெரிஞ்சவர். ஓகேங்களா, இவர் வந்து நிறைய மந்திரம் தந்திரம் எல்லாம் கூட தெரியும். ஓகேங்களா, அப்போ இந்த கவி கைலாஷ்ல என்ன பண்றாருன்னா நம்மளுடைய சாம்பாஜியோடைய ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. சாஹு மகாராஜா பின்னாடி ஒரு சாஹு ஒருவர், அவரையும் வந்து டேக் கேர் பண்ணிக்குவாரு. ஓகேங்களா, இப்போ இந்த பேர் முக்கியம், குடும்ப அர்ச்சகர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவி கைலாஷ். இப்போ சாம்பாஜி சிறையில் இருக்காரு. இப்போ சிறையில் பிடிச்சு வச்சுட்டாங்க. பின்னாட்களில் சிறையில் இருந்து அவர் வெளியே தப்பிச்சு வந்துருவார். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் அரசராக சிறிது காலம் இருப்பார். ஓகேங்களா, சாம்பாஜி தான் அரசராக சிறிது காலம் இருப்பார். ஆனால் சாம்பாஜியின் மனைவி, சாம்பாஜியின் மகன் சாஹு, இவர்கள் எல்லாருமே எங்க தான் இருப்பாங்கன்னா சிறையில தான் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், சாம்பாஜியுடைய பையன், மனைவி எல்லாருமே சிறையில தான் இருக்காங்க. ஓகேங்களா, உண்மையா சொல்ல போனா ஒரு டாபிக்ல கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட். சாம்பாஜியுடைய பையனுக்கு அந்த உண்மையான பெயரான சாஹு அப்படிங்கிற பெயரே சூட்டியது அவுரங்கசீப் தான். ஓகேங்களா, பிறக்கும் போதே வந்து உங்க தாத்தா தான் என்னை தொந்தரவு பண்ணாரு, நீயாவது நீ நிம்மதியா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கும் போதே சாஹு சாஹு செத்துருங்கிறதுக்காக சாஹு பேரை வச்சாரா என்னவோ. எனிவே அது நமக்கு அர்த்தம் புரியாது. எனிவே ஆனா சாஹுங்கிறது தான் இந்த பெயரை சூட்டியது அவுரங்கசீப், அப்படிதான் வரலாறு சொல்லுது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவருடைய யாரு? சிவாஜியுடைய பேரன், மூத்த பையனுடைய பையன் பேரன். ஓகேங்களா, ரைட். இப்போ இவரும் ஜெயிலதா பிறக்கிறாரு, பிறந்து கொஞ்சம் வளர்றாரு, வளர்ந்து ஒரு நல்ல ஒரு வயது வர வரைக்கும் சிறையில் தான் இருக்காரு. ஓகே, கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம்பாஜி இறந்து போறாரு. சாம்பாஜி இறந்து போனதுக்கு அப்புறம் யார் தான் ரூல் பண்ணணும்? இவர் ரூல் பண்ணக்கூடாதுப்பா. மரபடிப்படையில சாம்பாஜி இறந்ததுக்கு அப்புறம் சாகு தான் ரூல் பண்ணணும், அவன் தான் மன்னர் ஆகணும். ஆனா சாகு எங்க இருக்கான்? இங்க இல்லை, சிறையில இருக்கான். அப்ப சிறையில இருக்கும்போது ரூல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாகுவை ரூல் பண்ண முடியாது, சிறையில இருக்கட்டும் சொல்லிட்டு ராஜாராம் சிறிது காலம் ரூல் பண்றாரு. யாரு? ராஜாராம். யாருடைய பையன்? சிவாஜியின் பையன், சாம்பாஜியின் தம்பி ரூல் பண்றாரு. ராஜாராமும் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய பையன் சிவாஜி 2 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. அவர் தான் சிவாஜின்னு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம ஹிஸ்டரியில படிக்கும் போது சிவாஜி 2 அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அவன் கொஞ்ச நாள் ரூல் பண்ணுவான். சரிங்களா, இப்படிதான் கதை போயிட்டு இருக்குது. அவனா சின்ன பையன் தான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ராஜாராமுடைய மனைவி ஒரு அம்மா இருப்பாங்க, தாராபாய். ராஜாராமுடைய மனைவி தாராபாய், அவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இவர் சும்மா ஒரு பேரளவுக்கு வச்சுட்டு தாராபாய் ஒரு பெண்மணி தான், மிக அருமையாக ஓரளவுக்கு ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க மகாராஷ்டிரா மாகாணத்தை. இப்போ என்ன நடக்குது? செவனேன்னு இப்படியே போயிட்டு இருந்தா பரவாயில்ல, மராத்திய அம்சம் ஒழுங்கா வந்திருக்கும். திடீர்னு நம்மளுடைய இந்த யாருப்பா இவங்க இருக்காங்கல்ல, அவுரங்கசீப் ஃபேமிலி. ஓகே, அவுரங்கசீப்புக்கு பின்னாடி வந்து அடுத்த இளவரசர் வருவாங்க, பிரின்ஸ் முசாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பகதூர் ஷா 1. இப்படி அடுத்தடுத்து அவுரங்கசீப்புடைய வழி தோன்றர்கள் யோசிக்கிறாங்க, என்னடா இது
முகலாய வம்சத்துக்கும் மராத்தியர்களுக்கும் ஏன் அந்த ஃபைட் தொடர்ந்துகிட்டே இருக்குது? ஏன்னா தாராபாய் இருக்கும்போதுமே ஃபைட் ஓடுது. அப்ப ஏன் இந்த சண்டை சச்சரவு தொடர்ந்துகிட்டே இருக்குது? நம்ம சமாதானமா போக முடியாதா? அதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப யோசிக்கும் போது ஒரு முகலாய மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம வந்து சிவாஜியின் பேரனை இன்னும் சிறையில தான் வச்சிருக்கிறோம், அந்த பையனை வந்து சிறையில இருந்து ரிலீஸ் பண்ணுவோம். சிவாஜியின் பேரனை அவன் மன்னராகக்கூடிய வேண்டியவன், அவனை ரிலீஸ் பண்ணி நம்ம மராத்தியர்களிடம் ஒரு நல்ல பெயரை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஆனா இந்த விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் நம்மளுடைய வரலாற்றுல. எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோ. சாகுவை சிறையிலேயே பிறந்து சிறையிலேயே வளர்ந்த ஒரு மன்னரா இருக்க வேண்டிய ஒரு மனிதரை ரிலீஸ் பண்றாங்க. இப்ப சாகு வந்து சிறையில இருந்து வெளியேறாரு. இதுக்கு முன்னாடி வெளி உலகத்தை பார்த்ததே கிடையாது. பிறந்தது சிறை, வளர்ந்தது சிறை, எல்லாமே சிறை, சாப்பிட்டது எல்லாமே சிறை. வெளி உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா அவர் மன்னர் பரம்பரை அவருக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா அவங்க எல்லாருமே சொல்லிதான் வளர்த்துருக்காங்க. ஓகேங்களா? நீ தான்டா மன்னரா இருக்கணும், உங்க அப்பா தான் மன்னரா இருந்தாரு, நீ தான் வெளியே இருந்தா மன்னரா இருக்கணும் சொல்லிதான் வளர்த்துருப்பாங்க. இப்போ தெரியும் அவருக்கு. அப்போ வெளியே வந்த உடனே, சுதந்திர காத்தை சுவாசிச்ச உடனே, இப்படிதான் பார்த்தோன்னே நம்ம அப்பா சொல்லியிருக்காருல நம்ம மன்னர் ஆகணும், மன்னரா இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நேரா எங்க போறாரு? சத்ரபதி, அதாவது நம்ம சிவாஜி ரூல் பண்ணதுக்கு மராத்தியர்கள் ரூல் பண்ணக்கூடிய கோட்டைக்கு போறாங்க. அப்ப சாகு நேரா போய் சிவாஜி தூட்ட கேட்க முடியாது, அவன் சின்ன பையன், ஒன்றும் தெரியாது. தாராபாய் சின்னம்மா, ஆமா சித்தி, அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, நான் தான் மன்னர் ஆகணும், என்கிட்ட அரியணை கொடுத்துருங்க, அதான் மன்னர் ஆகணும், நம்ம இப்படி பார்த்தா மரபு இப்படி பார்த்தா, இப்போ என்கிட்ட தாராபாய் நீங்க கொடுத்துருங்க, சிவாஜி 2 வந்து உரமா இருங்க, நீ அமைச்சராக இருந்துக்கோங்க, உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாகு சொல்றாரு. அப்ப யாராவது இவ்வளவு நாள் மன்னராக இருந்துட்டு, ஓகே இவ்வளவு நாள் நீ தான் கூட வச்சுக்கோங்க மன்னரா இருக்கிற, ஓகேங்களா, நீங்க தானே இருக்கீங்க, ஒரு மன்னரா இருக்கீங்க ஒரு நாட்டுக்கு, திடீர்னு எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்துட்டு நான் தான் மன்னரா இருக்க வேண்டியது, அதாவது நீங்க எனக்கு விட்டு கொடுங்க அப்படின்னா விட்டு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நானும் இன்க்ளூடிங் நீ என்னையும் சொல்றோம். ஓகேங்களா? சிஎம் பதவியா இருக்கட்டும், எந்த பதவியா இருக்கட்டும், யாராவது தூக்கி உட்கார வச்சாலும் திருப்பி நம்ம எந்திப்போமா அப்படின்னா எந்திக்க மாட்டோம். ஓகேங்களா? அது பேர் வந்து ஹாட் ஷீட். அது நம்மளே எந்திக்கன்னு நினைச்சாலும் நம்ம எந்திக்க விடாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு ராஜா, இந்த சிஎம் பிஎம் இந்த மாதிரி பதவிகள் ரொம்ப முக்கியமானது. அப்படி வந்து தாராபாய் வந்து நான் தான் கொடுக்க முடியாது, இத்தனை வருஷம் நான் ரூல் பண்ணிருக்கேன், இது என்னுடைய பகுதி, நான் தான் ரூல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாகுவுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம் ஆகுது. அப்போ இப்படி வாக்குவாதம் ஆகிட்டு இருக்கையில தாராபாய்க்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேஷ்வா, தாராபாய்க்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேஷ்வா யாரு அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். அப்போ இவர் என்ன பண்றாரு? பெண்மணி கீழே வேலை போகிறது இவருக்கு பிடிக்கல. ஆக்சுவலா பாலாஜி விஸ்வநாத் வந்து திறமையானவர்ப்பா, ஓகேவா, இவருக்கு இந்த அம்மா கீழே வேலை போகிறது பிடிக்கல. அப்போ பாலாஜி விஸ்வநாத் என்ன பண்றாரு? சாகுவுக்கு சப்போர்ட் பண்றாரு. என்னதான் மன்னரா இருக்கட்டும்பா, பேஷ்வா சொல்றதுதான் கேட்பாங்க அமைச்சர்கள் எல்லாருமே, ஏன்னா அந்த பெண்மணி சொல்றதை கேட்கறது கிடையாது. ஓகே, அதனால பேஷ்வாக்கள் கீழ்படி நிறைய அமைச்சர்கள் எல்லாருமே சாகுவை மன்னராக அங்கீகரிக்கிறார்கள். ஏன்னா அவர் தான் மரபுபடி உண்மையாவே மன்னராகணும்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கிறாங்க. தாராபாய் எவ்வளவு முட்டி பார்த்தது மோதி பார்த்தது ஒன்றும் கதைக்கு ஒப்பேறத. அதனால தாராபாய் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர்கள் தனி இடத்துல ஓரமா ஒரு சின்ன பகுதியில் அவர்கள் தனியா பேரலா ஒரு கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தாராபாயோட வரலாறு அவள் தான் முடிஞ்சு போச்சு, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ சாகு மகாராஜா, பேருக்கு முன்னாடி மகாராஜா சதுக்கிட்டேச்சு. ஓகே, சாகு மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ராஜாவாக அங்கீகரிக்கிறார். அப்புறம் அவர் வந்துட்டு அரண்மனையெல்லாம் சுத்தி பாக்குறாரு. சிவாஜியோட அரண்மனை தான் பட்டும் பயங்கரமா இருக்கும், ஆடம்பரமான அரண்மனை. ஓகேங்களா? அவர் சுத்தி பார்த்துட்டு இருக்க வேலையில என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம்பரம் வாழ்வை பாக்குறாரு. சரி நம்ம இதுக்கு போட்டு ரூல் பண்ணிட்டு சொல்லிட்டு பாலாஜி விஸ்வநாத்தை கூப்பிட்டு, பேஷ்வா நீங்களே இனிமேல் ஆட்சி அமைச்சுக்கோங்க, பேஷ்வாக்களுடைய ஆட்சியை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெயரளவில் மன்னராக இருக்கிறேன், எல்லா அதிகாரங்களையும் நான் பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாக்களிடம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஷ்வா கையில எல்லா ஆட்சியும் போகுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக் பேஷ்வாக்களின் ஆட்சி. இப்போ பேஷ்வாக்களுடைய ஆட்சி வருது. பாலாஜி விஸ்வநாத் தலைமையில எப்போ பேஷ்வாக்களுடைய ஆட்சி ஆரம்பிக்குது அப்படின்னா 1713 ஆரம்பிக்குது. ஓகேங்களா? 1713 இருந்து 1720 வரைக்கும் பாலாஜி விஸ்வநாத் சாதாரண பேஷ்வாவா இருந்த ஒரு நபர் மன்னராக அதிகாரம் பெறுகிறார். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வரலாறே வேற மாதிரி. சாகு மகாராஜா ஓய்வு எடுக்க போறான் 20 வயசுல. என்ன கதை பாருங்க. ரைட், எனிவே அவர் வந்து முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் யோசிப்பாரு, மன்னராக ஆகக்கூடிய அளவுக்கு பவர் கிடைச்சிட்டு அப்போ என்ன சும்மா இருப்பாரா? சும்மா இருக்கிற பாலாஜி விஸ்வநாத் வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, இனிமேல் பேஷ்வாக்களுடைய பதவி வாரிசுரிமையாக்கப்படும் அறிவிக்கிறார். முதல் கையெழுத்து தான்.
ஓகே, எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, என் பையன் அதுக்கப்புறம் பேசுவான், அவன் பையன் அதுக்கப்புறம் பேசுவான்னு சொல்லிட்டு பேசுகிற பதவி. இதுக்கு முன்னாடி வாரிசு உரிமை கிடையாது. மன்னர் யாரை நியமிக்கிறாரோ அவர்தான் வந்து பேஷ்வாக்கள். ஆனால் இவர் அப்படி சொல்லலை. இவர் தனக்கிட்ட அதிகாரம் வந்த உடனே பேஷ்வாக்களுடைய பதவியை வாரிசு உரிமையாக மாற்றுகிறார். மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகிறது. ஓகேங்களா, பாலாஜி விஸ்வநாத். அடுத்து பாலாஜி விஸ்வநாத்துடைய பையன் அடுத்து வாரான். அவன் பேரு பாஜிராவ். ஓகேவா, பாஜிராவ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாஜிராவ் 1. இவர் வந்து பாலாஜி விஸ்வநாத்துடைய பையன். இவருடைய ஆட்சி காலம் 1720 இருந்து 1740. ஆக சிறந்த ஒரு பேஷ்வா, சிறந்த பேஷ்வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக முக்கியமான பேஷ்வா இவர் தான் பாஜிராவ். ஓகே, இவர் வச்ச கதையே வரும், மூவிஸ் தான் வரும். பாஜிராவ் மஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தான் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, தமிழ்ல கூட இருக்கு, தமிழ் டிரான்ஸ்லேஷன் கூட இருக்குது. ஓகேங்களா, அப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட விஷயம் நடக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள். ஓகே, குறிப்பிட்டு சொல்ல போனா நிறைய படையெடுப்பு நிகழ்த்தியிருப்பாரு. இந்த டைம்ல தான் போர்ச்சுகீசியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வலிமை அடைவாங்க. அப்போ வலிமை அடையக்கூடிய அந்த போர்ச்சுகீசியர்களை அட்டாக் பண்ணி நலிவடைய செஞ்சிருப்பாரு நம்ம பாஜிராவ் 1. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இவரோட டைம்ல 1739 இவருடைய டைம்ல தான் இந்தியாவில் நாதிர் ஷா படையெடுப்பு நிகழும். ஓகே, இவரோட டைம்ல என்னது நாதிர் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. நாதிர் ஷாவுடைய படையெடுப்பு இவருடைய காலத்தில் தான் நிகழும். ஓகேங்களா, பாஜிராவ் 1. அப்புறம் பாஜிராவ் 1 1940 இருந்ததுக்கு அப்புறம் அடுத்து இவருடைய பையன். ஓகேங்களா, தாத்தாவுடைய பெயரையும் அப்பாவுடைய பெயரையும் சேர்த்துக்கிறாரு. சேர்த்து பாலாஜி பாஜிராவ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திக்கிறாரு. எப்படி பாலாஜி பாஜிராவ் சொல்லிட்டு பேரை மாத்திக்கிறாரு. இவர் ஆட்சி புரிந்த வருஷம் 1761 வரைக்கும். ஓகேங்களா, இவருடைய ஆட்சி காலத்தோட பேஷ்வாக்களுடைய ஆட்சிக்கு ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஏன் சார் ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படுகிறது அப்படின்னா, நம்ம 1761 ரொம்ப முக்கியமான ஒரு போர் நடக்குது. ஓகேங்களா, என்ன போர்ப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, பானிபட் போர், 3வது பானிபட் போர். ஓகேங்களா, பானிபட் போர், பேட்டில் ஆஃப் பானிபட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. 1761 யாருக்கும் நடக்கும் அப்படின்னா, இந்த சைடு மராத்தியர்கள் பேஷ்வாக்கள், இந்த சைடு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு கொடூரமான படையெடுப்பை நிகழ்த்தக்கூடிய ஒரு மன்னர் அகமது ஷா அப்தாலி. கொடூரமான படையெடுப்பை நிகழ்த்தக்கூடிய ஒரு மன்னர் தான் யாரு, அகமது ஷா அப்தாலி. ஏன் வந்து மராத்தியர்களை வந்து தொடச்சி முழுகியாச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மராத்தியர்கள் எந்திரிச்சே நிற்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சம்பட்டை அடி விழுந்தது நம்ம அகமது ஷா அப்தாலி படையெடுப்புல. அதுல மராத்தியர்களுடைய படையை வந்து வழி நடத்தியவர் யாரு அப்படின்னா சதாசிவ ராவ், அவர்தான் சொல்லுவார். ஓகேங்களா, தோத்துருப்பாங்க. ஓகேங்களா, மிகப்பெரிய ஒரு அட்டாக்காக மராத்தியர்களுக்கு வந்து பெரிய அடியா விழுந்திருக்கும். இது கூட மராத்தியர்களுடைய வம்சம் எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு தான், இந்த பேஷ்வாக்களோ ஒரு மன்னரோ அடையாளமே தெரியாத அளவுக்கு அவர்கள் வந்து சிதைஞ்சு சின்ன பின்னமா இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன சார் ஆனாங்க, வாட் நெக்ஸ்ட், மராத்தியர்களுடைய நிலைமை அடுத்து என்ன ஆனது அப்படின்னா, மராத்தியர்களுடைய மொத்த குடும்பமும் 5 குடும்பங்களாக உடைஞ்சு போச்சு. ஓகேங்களா, மொத்தமா இருந்த மராத்தியர்கள் ஏன்னா இந்த போருக்கு அப்புறம் அவங்க ஒற்றுமையை ரூல் பண்ண முடியல. அதனால நான் தனியா போய்க்கிறேமா சொல்லிட்டு 5 பேர்கள், 5 குடும்பங்கள், அதான் என்ன சொல்லுவாங்க, பேஷ்வா, போன்ஸ்லே, கெய்க்வாட், 5 பேர் நான் எழுதி போடுறேன். ஓகே, அதில் 5 பேர்களும் 5 ஊர்களுக்கு, ஓகேங்களா, 5 ஊர்களில் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் பூனே, நாக்பூர் இந்த பகுதியில் வந்து நாங்கள் வந்து ரூல் பண்ணிடுறோம் சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போனவங்க பின்னாடி பிரிட்டிஷ், ஓகே, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து சண்டையிட்டு பார்ப்பாங்க. அப்போ கூட ஒன்றும் ஒப்பேராது. ஓகேங்களா, அப்போ கூட மராத்தியர்களுடைய நிலைமை நலிவடைந்து தான் போகும். இதுதான் மராத்தியர்களுடைய சரிவுக்கு உள்ள காலம். இந்த ஒரு போர் மட்டும் நம்ம சொல்லுவேன், எப்போவுமே நான் வரலாறு நடத்தும் போது சொல்லுவேன், வரலாற்றில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வரலாற்றில் திருப்பு முனை தான், கண்டிப்பா திருப்பு முனை தான். வாஸ்கோடகமா இந்தியாவிற்கு வரவே இந்த ரூட்டே கண்டுபிடிக்கலன்னா இந்தியாவுடைய வரலாறு வேற மாதிரி ஆயிருக்கும். பேட்டில் ஆஃப் பிளஸில பிரிட்டிஷ்காரன் ஜெயிக்காம இருந்திருந்தா வரலாறு வேற மாதிரியா இருக்கும். முதலாம் பானிபட் போர்ல பாபர் வராம இருந்திருந்தா வரலாறு வேற மாதிரி இருக்கும். பாபர் ஜெயிக்காம இருந்திருந்தா வரலாறு வேற மாதிரியா இருக்கும். அதே மாதிரிதான் 3வது பானிபட் போர்ல இங்க அகமது ஷா அப்தாலி படையெடுக்காமல் இருந்திருந்தாலோ, படையெடுத்து தோல்வியுற்று இருந்தாலோ நம்ம வரலாறு வேற மாதிரியா இருக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா பின்னாட்களையும் பேஷ்வாக்களுடைய ஆட்சி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். பிரிட்டிஷ்காரங்களை பீட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு நடந்திருக்கலாம், எப்படினாலும் இருந்திருக்கலாம். ஓகேங்களா, அதுதான் திருப்பு முனையான ஒரு போர்னா இந்த போர். மறக்கக்கூடாது, வருஷம் மறக்கக்கூடாது. ரைட்டு, அடுத்து எப்படி பிரிஞ்சு போனாங்க பார்க்கலாம். ஓகேங்களா,
அப்போ இந்த போரில் பெரிய தோல்விக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி மராத்தியர்கள் 5 துண்டுல உடைஞ்சிருக்காங்க. அந்த 5 ஃபேமிலியை தான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. பேஷ்வா, சிந்தியா, போன்ஸ்லே, ஹோல்கர், கெய்க்வாட். ஓகேங்களா, இவர்கள் தான் அந்த 5 குடும்பங்கள். சரிங்களா, குடும்பத்துடைய பெயர். இந்த 5 குடும்பங்களும் தனித்தனியாக நான் இந்த பகுதியில் நாங்கள் ரூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூனே, குவாலியர், நாக்பூர், இந்தூர், பரோடா அந்த மாதிரி 5 பகுதிகளையும் தனித்தனியாக ரூல் பண்றாங்க. ஓகேவா, புரியுதா? ரைட். அப்போ இவர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் பின்னாட்கள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாங்க. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் பெரிய அடியாக விழுந்தாலும் 10 வருடங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு எந்திரிச்சு வரலனாலும் முகலாய மன்னருடைய தயவுல எப்படி கதை எப்படி மாறுது பாருங்க. வரலாறு வாழ்க்கைங்கிறது ஒட்ட மாதிரி எப்படி மாறுது. ஒரு காலத்துல ஆரம்பத்துல முகலாயர்களும் இவர்களும் அதாவது மராத்தியர்களும் எரியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டு கொண்டார்கள். இப்போ முகலாயர்களுடைய தயவுல தான் மராத்தியர்கள் மீண்டும் கொஞ்சம் எதிர்த்து வராங்கன்னு சொல்லுது வரலாறு. ஷா ஆலம் அப்படின்னு ஒரு மன்னர் இருப்பார். பின் நாட்கள்ல ஒரு முகலாய சின்ன மன்னர். அவருடைய தயவுல கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொஞ்சம் யுனைட் ஆகுவாங்க. அந்த யுனைட் ஆகி தான் பின் நாட்கள்ல 3 மராத்திய போர் நடக்கும். ஆங்கிலோ மராத்திய போர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் நிறைய வரும். 20 வருஷம் 25 வருஷம் தான் கேப் இருக்கும் ஒவ்வொரு போரும் நடந்தது. ஆனால் எல்லா போறதையும் மெஜாரிட்டி டைம்ல தோல்விதான். அதே மாதிரி திப்பு சுல்தான் கூடயும் ஹைதரலியும் கூடயும் கூட மராத்தி கூட சண்டை வரும். ஓகே, இதெல்லாம் நடந்து ஒரு வழியாக மராத்தியுடைய வரலாறை முடிஞ்சிடும். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய மராத்தாஸுடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது. இதுல நான் சொன்ன மாதிரி அந்த பட்டமளிப்பு இதெல்லாம் முக்கிய மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்ல மேட்ச் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. குடும்பங்களை பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. மறக்கும் குழப்பு, இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட். ஓகே, இதான் ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, எப்படி வச்சுக்கலாம்? போன்ஸ்லே நாக்பூர், நாக்குல போன் கிடையாது. எலும்பு இல்லாத நாக்குன்னு சொல்லுவாங்களா, அப்போ போன் கிடையாது, நாக்குல போன் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து ஹோல்கர், இந்தூர். ஓகேங்களா, இன்ஹோல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஹோல். ஓகே, ஹோல்னா ஓட்டை, இன்ஹோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெய்க்வாடு, பரோடா. கெய்க்வாடு நமக்கு சிஎஸ்கே பிளேயர் ஞாபகம் வரும். அவர் பரோட்டா தின்னுட்டே சிஎஸ்கே அடி நொறுக்குவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, பேசுவதா அவர் தான் தலைமை. பூனைகள் ரொம்ப முக்கியம். பேப்பு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்தியா, குவாலியர். ஓகே, இந்த குடும்பத்துடைய உறுப்பினர்கள் எல்லாருமே இந்நேரத்துக்கு இந்தியாவில் உச்சபட்ச நிறைய பதவிகள் தான் வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியலா இருக்கட்டும், அதிகாரங்களாக இருக்கட்டும், உயரிய பதவிகள் எல்லா இடத்துலையும் இவங்க இருக்கிறாங்க இந்த இடம். ஓகே, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடங்கள் தான் மராத்தியனுடைய குடும்பங்கள் இருக்கு. ரைட், எனிவே முடிஞ்சது. அடுத்தா நம்ம லாஸ்ட் ஒரு சின்ன டாபிக்கா தமிழ்நாட்டில் மராத்தியர்களின் ஆட்சி. தமிழ்நாட்டில் மராத்தியர்களின் ஆட்சி அப்படின்னு சொல்றோம். ஓகே, தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாட்டில் என்ன சார் மராத்தியர்களின் ஆட்சி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணதேவராயர் ரூல் பண்ணார். கிருஷ்ணதேவராயர் தான் டைரக்டர் ரூல் கிடையாது, இன்டைரக்டா அவருடைய நிர்வாகம் தமிழ்நாட்டில் இருந்தது. ஆட்சி காலம்னா 1509 இருந்து 529 சொல்லுவாங்க. இவருக்கு 100-150 வருஷம் முன்னாடி சிவாஜிக்கு தான். ஓகே, அப்போ அந்த டைம்ல கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாகாணம் அவங்க ஹம்பியிலிருந்து கீழே தமிழ்நாடு வரைக்கும் ரூல் பண்ணாங்க. அப்போ இவ்வளோ பெரிய மாகாணத்தை ஒற்றாத ரூல் பண்ண முடியாததுக்காக சின்ன சின்ன மாகாணங்களாக பிரிச்சுட்டு நாயக்க முறையை கொண்டு வந்தாங்க. கிருஷ்ணதேவராயர் தான் கொண்டு வந்திருப்பார், நாயக் சிஸ்டத்தை கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும்போது தமிழ்நாட்டை 3 நாயக்கராக பிரிச்சிருப்பாங்க. செஞ்சி நாயக்கர், தஞ்சை நாயக்கர், அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மதுரை நாயக்கர். இது நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 எல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா மதுரை நாயக்கர் தான் வருவார். பாளையக்காரர்களை உருவாக்குவார்ல விஸ்வநாத நாயக்கர், ஹரிநாதர் அமைச்சர் தலைவர் மதுரை நாயக்கர் வருவார். ஓகேங்களா, அப்போ இப்படி 3 நாயக்க முறைகளாக கிருஷ்ணதேவராயர் பிரிச்சிருப்பார். பிரித்து ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கும். நாட்கள் போக போக மெயினாக தமிழ்நாட்டில் செஞ்சி நாயக்கருக்கும் தஞ்சை நாயக்கருக்கும் ஃபைட்டு. ஓகேவா, நான் பெரியவன் நீ பெரியவன், அதுதான் வரலாறு எல்லாமே ஃபைட். ஓகேவா, நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சொல்லிட்டு 2 பேருக்கும் கடுமையான மோதல் ஏற்படுது. அப்போ இந்த மோதலை பயன்படுத்தி கொண்ட சிவாஜி, நான் சொன்னேன் அவருக்கா கதையில, சிவாஜியுடைய ஹாஃப் பிரதர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சகோதர உறவிலான ஒரு நபரான வெங்கோஜி அப்படிங்கிற என்றால் எக்கோஜி என்ன பண்றாரு, தஞ்சையை நோக்கி படையெடுத்து வர்றாரு. அப்போ இந்த சண்டையை பயன்படுத்தி கொண்டு தஞ்சையை மீது படையெடுத்தாரு. 1676 படையெடுத்து வெங்கோஜி என்று அழைக்கப்படக்கூடிய எக்கோஜி என்ன பண்ணிட்டாரு, தஞ்சாவூரின் முதல் மராத்திய மன்னராக பதவி ஏற்றுக்கொண்டார். மராத்திய மன்னராக பதவி ஏற்றுக்கொண்டார். எப்படிப்பட்ட விஷயம் இருக்கு. ஓகேவா, தஞ்சாவூர்ல எங்கிருந்து எங்க வரைக்கும் அப்பா சாமிங்கிற அளவுக்கு இருக்குது. அங்க இருந்து படையெடுத்து வராங்க. அப்புறம் நான் சொன்னேன் பின்னாட்கள் வெங்கோஜிக்கும் சிவாஜிக்குமே மோதல் ஏற்பட்டு.
அப்புறம் வெங்கோஜி விலக்கிட்டு சந்தாஜி, வெங்கோஜியோட தம்பி சந்தாஜியை வந்து நியமிப்பாங்க. திருப்பி சந்தாஜியை தூக்கி போட்டு வெங்கோஜியை ஆக்கிபை பண்ணிக்குவார். ஓகே, இந்த மாதிரி மாறி மாறி வருவாங்க. ஓகே, வெங்கோஜி அடுத்து சந்தாஜி, அடுத்து சரபோஜி 1, அப்புறம் இன்னொரு மன்னர் வருவாங்க. கடைசியாக மராத்திய ஆட்சியை தமிழ்நாட்டில் செழித்தோங்க செய்தவர். ஓகேங்களா, மராத்திய ஆட்சியாலே ஒரு நபரை மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் படிப்போம். அவர் தான் யாருன்னா சரபோஜி 2. ஓகே, இங்கிலீஷ்ல 2ஆம் சரபோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்போஜி 2 அப்படின்னு சொல்லுவாங்க. சர்போஜி ரொம்ப முக்கியமானவர். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அது எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் இருக்கட்டும், என்னெல்லாம் சொல்றேன். ஓகே, சரி சார், யார் சார் இவர் அப்படின்னா மராத்திய வம்சத்தை சேர்ந்த போன்ஸ்லே அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். இவர் வந்து ஒரு ஜெர்மன் கிறிஸ்டியன் மிஷினரியால வளர்க்கெடுக்கப்பட்டு அதுல கல்வியெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், மராத்தா தெரியும், அப்புறம் சான்ஸ்கிரிட்டும் தெரியும். நிறைய மொழி புலமை கொண்டவர். ஓகே, இலக்கியங்கள் நிறைய புத்தகம்லாம் எழுதியிருக்காரு, பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ ஒரு ஜெர்மன் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஒரு இயக்கத்தினால வளர்க்கப்படுகிறார்னா டீச்சிங் சொல்லிக் கொடுக்கப்படுகிறார். ஓகேங்களா, கல்வி கற்றுக்கொள்கிறார். அவங்ககிட்ட இருந்து கல்வி கற்றுக்கிட்டு நிறைய நல்லதுகளை செய்கிறார். அப்படி செஞ்சு நிறைய விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் நிறைய கெட்டுறார். ஓகேங்களா, கிறிஸ்டியன் அல்லாத அந்த டைம்ல தமிழ்நாட்டில் இருந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல்ஸ் தான் இருந்தது. ஓகேங்களா, அவர்கள் தான் ஆங்கிலர்கள் தான் கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் கிறிஸ்டியன்ஸ் நடத்தக்கூடிய பள்ளிகள் மட்டும்தான் இருந்தது. இவர் என்ன பண்ணாரு, கிறிஸ்டியன் அல்லாத பள்ளியை தஞ்சாவூருக்கு திறந்தார். ஓகேங்களா, அது இல்லாம நவோதயா ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட இருக்குது நம்ம ஊரை தவிர. நவோதயா பள்ளிக்கூடங்களை உருவாக்குது. நவோதயனா நியூ எஜுகேஷன், புதிய கல்வியை கொடுப்பதற்கான ஒரு பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தாரு நவோதயா. அதுக்கப்புறம் இது வந்து கல்விக்காக நிறைய ஸ்கூல்ஸையும் கட்டினார். ஓகேங்களா, அதாவது அந்த டைம்ல தாமஸ் மன்றோ இருப்பார், சென்னை மாகாணத்துறை ஆளுநராக இருக்கும் பொழுது அந்த அங்கே கணக்கெடுப்பாங்க, கல்வி தொடர்பான கணக்கெடுக்கும் பொழுது நிறைய பள்ளிக்கூடங்கள்ல இவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, நவோதயா பள்ளிக்கூடம் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் மருத்துவத்திற்காக தன்வந்திரி மஹால், இந்த சித்த மருத்துவத்தை கொண்டு வருவதற்காக தன்வந்திரி மஹால் என்ற அமைப்பை மருத்துவத்திற்காக கொடுத்திருப்பாரு. அடுத்து முத்தம்மாள் சத்திரம், இது வந்து பாதைசாரிகளுக்கு உணவு அளிப்பதற்காக முத்தம்மாள் சத்திரம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரொம்ப ஃபேமஸானது, இன்றளவும் தமிழ்நாட்டில் ரொம்ப 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 மிக பழமையான நூலகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் கெட்டிருக்க மாட்டாரு, அதை மேலும் பிரபலப்படுத்தியிருப்பார். நிறைய சேதாரங்கள் நிறைய உடைஞ்சு போய் பிரபலம் இல்லாமல் இருக்கும், பிரபலப்படுத்தியிருப்பாரு. அதுதான் தஞ்சை சரஸ்வதி மஹால். ஓகே, இந்த விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா இதெல்லாம் கெட்டினது 300 வருஷம் முன்னாடியே, 500 வருஷம் முன்னாடியே 1122 அப்பவே கட்டியிருப்பாங்க. அப்போ இந்த மஹாலை வந்து நல்லா ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு பிரபலமடைய செஞ்சு நிறைய இலக்கியங்கள் நிறைய புத்தகங்களை வந்து இங்கே வைப்பார். ஓகேங்களா, இவரும் நிறைய புத்தகங்கள் தான் எழுதுவார். ஓகேங்களா, குமார சம்பவ சாம்பு அப்படிங்கிற புத்தகம், முத்து ராட்சசம் கிடையாது, அது வேற காளிதாசன் இருந்தது, இது முத்து ராட்சசையா. அடுத்து வந்து தேவேந்திர குறவஞ்சி, தமிழ்ல பாருங்க தேவேந்திர குறவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி பிரஸ் வச்சிருப்பார். ஓகே, பிரஸ் அப்படின்னா அச்சகம். ஓகே, இது சமஸ்கிருதத்திலையும் மராத்திய மொழியிலான முதல் அச்சகத்தை வந்து இவர் கொண்டு வந்திருப்பாரு. நிறைய பங்களிப்பு தமிழ்நாட்டில் ரூல் பண்ண சரபோஜி தஞ்சாவூரில் ரொம்ப பிரபலமானவர். தஞ்சாவூர் போய் நீங்க வந்து ஒரு சில மாவட்டத்துக்கு பிரபலமானவர் இருப்பாங்க. அந்த ஊர்ல போயிட்டு அவரை கேட்டீங்கன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் தமிழ்நாடு எல்லாம் போனீங்கன்னா பூலித்தேவர், சிவகங்கை எல்லாம் போனீங்கன்னா மருது பாண்டியரை கேட்டீங்கன்னா தெரியாத எவனுமே இருக்க மாட்டான், சின்ன பையனை கூட தெரியும். அந்த மாதிரி தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா 2ஆம் சரபோஜியுடைய பெயர் ரொம்ப பிரபலமானது. நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய சத்திரங்கள், நிறைய மருத்துவமனைகளுக்கு அவருடைய பெயர்களே இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு பிரபலமானவர். அப்ப இந்த 2ஆம் சரபோஜியுடைய இறுதி ஊர்வலத்துல எக்கச்சக்கமான பேர். அந்த டைம்ல அவ்வளவு கூட்டம் வராது. அந்த ஒரு நபருக்காக அவ்வளவு கூட்டம் வருதுன்னா எந்த அளவுக்கு மக்கள் நல்லது செஞ்சிருப்பாரு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ரைட்டா. அப்ப இவருடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ரொம்ப அளப்பரியது, முக்கியமானது, கடைசி ஆட்சியும் கூட. ஓகேங்களா, இவர் தான். ரைட், இதுதான். இதை தாண்டி தமிழ்நாட்டில் மராத்தியருடைய ஆட்சின்னா இந்த நம்ம ஊர் சைடு, அதாவது இந்த ஆற்காடு சைடு இருக்கக்கூடிய ராஜா தேசிங் ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, எப்படி வந்து தஞ்சாவூர் கோட்டையை இவர் கைப்பற்றி தஞ்சாவூர் பகுதியில் இவர் மன்னராக இருந்தாரோ அதே மாதிரி நம்ம ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரூப் சிங், அவருடைய பையன் தான் ராஜா தேசிங். ஓகே, ஸ்வரூப் சிங்னு சொல்லுவாங்க. அவர் வந்து செஞ்சி கோட்டையில வந்து கைப்பற்றி மன்னராக இருப்பாரு. அடுத்து அவருடைய பையன் என்னவாக ஆகுவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ராஜா தேசிங்
சொன்னோம்ல, அவர் தான் என்ன ஆவார்னா அடுத்து மன்னராக மாறுவார். ஓகேங்களா? அது வந்து இந்த சைடு செஞ்சி பகுதியில், ஆற்காடு பகுதியில் அவர் ராஜா தேசிங் இளமையான வயதிலே இறந்து போயிடுவார். அவர் இறந்து போனதுக்கு பின்பு வந்து அவருடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா உடன்கட்டை ஏறுவாங்க. ஓகேங்களா? உடன்கட்டை ஏறி அவங்க இறந்து போயிடுவாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் மராத்தியர்களுடைய ஆட்சியாக இருக்கும். ஓகே, இந்த இரண்டாம் சரபோஜி பற்றி எனக்கு வரலாற்று புத்தகத்தில் நிறைய குறிப்பு இருக்கான்னு தெரியாது. ஆனால் தமிழ் புத்தகத்தில் இரண்டாம் சரபோஜி பற்றி இருக்கு. ஓகேங்களா? ரைட்டா? அப்போ முடிஞ்சதுங்களா? அப்போ நம்ம ஆரம்பத்தில் சிவாஜி ஆரம்பித்தோம். சிவாஜி ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே கடைசி ஓகே முகலாயர்கள் பிரச்சனை அப்படியே ஒரு ஓவரால் ரிவிஷன் பாருங்க. சிவாஜி அவருடைய காலம் முக்கியம் 27 இருந்து அதுக்கு முன்னாடி நான் கொஸ்டின்ஸ் கடைசி கொஸ்டின் கேட்டுறேன். ஓகே, 27 இருந்து 680 வரைக்கும் அவருடைய கதை மாந்தர்கள், நம்ம கதையில யாரெல்லாம் வருவாங்களோ அவருடைய பேர் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்பா பேரு, அப்பா யார்கிட்ட வேலை பார்த்தார் 2 பேர்கிட்ட, அம்மா பேரு, சிற்றன்னை பெயர், அவருடைய ஆசிரியர், குரு, பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவு, அடுத்து வந்து சமயகுரு. ஆக்சுவலி தாதாஜி கொண்டதேவ வந்து அந்த பகுதியில வந்து ஜாகீர்தாரராக இருப்பார். ஓகேங்களா? தாதாஜி கொண்டதேவ இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஜாகீர்தாரருடைய உரிமை எல்லாத்தையும் இவர் எடுத்துக்குவார், சிவாஜி எடுத்துக்குவார். அப்பதான் வலிமையை ஆரம்பிப்பார். ஓகேங்களா? அந்த பகுதியில் ஜாகீர்தார் வந்து எல்லா நிலங்களுக்குமான உடைமையாளர். ஓகே, அதுக்கப்புறம் அவருடைய பசங்க 2 பேரும் சாம்பாஜி ராஜாராம், அவங்க பசங்களுடைய பெயரையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் யாருக்கும் ஃபைட். ஓகே, எங்க பிறந்தாரு பார்த்தோம். சிவனேரி கோட்டை, என்னென்ன கோட்டையை கைப்பற்றினார், ராய்கர் கோட்டை, தோர்னா, புலந்தர், கல்யாணி, பூனே, மாவலி, இந்த மாதிரி நிறைய கோட்டைகளை வந்து கைப்பற்றியிருப்பாரு. அதுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் 1259 அப்சல் கான் கூட, அப்புறம் 59 அவுரங்கசீப் சென்ட் பண்ண சைஸ்டா கானு, அடுத்து 65 ராஜா ஜெய்சிங் கூட்டு போய் உடன்படிக்கை போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும். அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் வந்து அவருடைய கோட்டைக்கு போவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தம்பியை பார்த்தோம், வெங்கோஜி, எக்கோஜி. அடுத்து வந்து சத்ரபதி பட்டத்துடன் முடிசூட்டி கொள்கிறார். இந்த அளவுக்கும் நீங்க மராத்தா போனீங்கன்னா சிவாஜிக்கு மிகப்பெரிய சிலையை தான் வச்சிருக்காங்க, தெரியல. அப்புறம் பட்டீல் கிராம தலைவர், குல்கார்னி ஆவண காப்பாளர், அஷ்டபிரதான்கிற முக்கியமான அமைப்பு, 8 அமைச்சர்களுடைய அமைப்பு. அது சொல்லணும். நியாயாதீஷ், பண்டிட் ராவ், சுமந்த், துபீர், சேனாதிபதி எல்லாம் பார்த்துருந்தோம்ல, வாக்னவீன் எல்லாமே. அடுத்து 2 வரிமுறை, சவுத்து சர்தேஷ் முக்கி வரிமுறை, இந்த 2மே முக்கியம். 4 1 பங்கு, 10 1 பங்கு, 1280 தான் இறந்து போறாரு. அப்புறம் குடும்பத்துக்குள்ள பின்னாட்கள்ல சிவாஜி குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஃபைட் ஒன்று நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பேஷ்வாக்களுடைய ஆட்சி தொடரும். 1713 இருந்து 61 வரைக்கும் பேஷ்வாக்களுடைய ஆட்சி தொடரும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பானிபட் போர் ரொம்ப முக்கியமானது. இதுதான் மராத்தியர்களுடைய ஆட்சி நலிவடைந்து முடிவடைந்திருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு முக்கியமானது. லாஸ்டா பேஷ்வாக்களுடைய இந்த மொத்த மராத்தா குடும்பமும் 5 துண்டுகளாக உடைந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 குடும்பங்களாக உடைஞ்சு தனித்தனி இடத்துக்கு போயிடுவாங்க. அடுத்து நான் சொன்ன ஷா ஆலம் என்ன வச்சுக்கணும். ஓகேங்களா? ஷா ஆலம்ங்கிற மன்னனோட உதவியுடன் கொஞ்சம் மீண்டு எழுந்து வந்திருப்பாங்க. இவர் வந்து முகலாய மன்னர் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வெங்கோஜி இவங்க தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. 3 செஞ்சி, மதுரை, தஞ்சை நாயகர்கள். 2 பேர்களுடைய சண்டை வரும். செஞ்சிக்கும் மதுரை தஞ்சை நாயகர்களுடைய. அதை பயன்படுத்தி கொண்டு வெங்கோஜி வருவார், சந்தோஜி வருவார், சர்ஃபோஜி 1 வருவார், பின்னா நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் இறுதியாக வந்து சர்ஃபோஜி 2 ஆட்சியை தான் நம்மலாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ரைட்டா? இதுதான் வந்து லாஸ்ட் டாபிக். ஓகே, ரைட். எப்பவும் போல கடைசியாக ஒரு 5 கேள்வி கேட்டு நீங்கள் கமாண்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட்டா? ஃபர்ஸ்ட், சிவாஜி எந்த கோட்டையில் முடிசூட்டி கொண்டார், எந்த வருஷம்? எந்த கோட்டையில் முடிசூட்டி கொண்டார், சித்திரபதியாக முடிசூட்டி கொண்டார், எந்த வருஷம்? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சிவாஜியுடைய மத குரு பெயர், ரிலீஜியஸ் குரு நேம், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சிவாஜிக்கு பின்பு மன்னரானவர்களுடைய கால வரிசை அப்படியே குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல சொல்லுங்க. ஓகே, சிவாஜி அடுத்து யார் மன்னரானா, அதுக்கடுத்து யார் மன்னரானா, அதுக்கடுத்து யார் மன்னரானா சொல்லிட்டு இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசை அப்படியே மன்னருடைய பெயரை வந்து கமா போட்டோ அல்லது ஏற மார்க் போட்டோ கமெண்ட் பண்ணுங்க. 3 கேள்வி கேட்டோம். அடுத்து வந்து பேஷ்வாக்கள் 3 பேஷ்வாவுடைய ஆட்சி பார்த்தோம். அதுல எந்த பேஷ்வா சிறந்த பேஷ்வா, அந்த பேஷ்வாவுடைய ஆட்சி காலம் என்ன? ஓகேவா? அது கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா சர்ஃபோஜி 2 இரண்டாம் சர்ஃபோஜி எழுதிய புத்தகங்களின் பெயர், 3 புத்தகம் சொன்ன 2 புத்தகத்தோடைய பெயர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் மொத்த மராத்தியர்களுடைய ஆட்சி. டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ரொம்ப வந்து என்ன சொல்றது அப்படின்னா இதுவே போதுமான அளவு கிளியர் கட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தவிர்த்து ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.